ஹாய் வணக்கம்மா. இப்போ வந்து நம்ம இன்றைக்கி இந்த டம்ளரில் 8 டம்ளர் அரிசி எடுக்க போகிறோம். புழுங்கல் அரிசி, ரேஷன் புழுங்கல் அரிசி. நான் 8 டம்ளர் அளவுகள் எடுத்திருக்கேன். இது குண்டு அரிசி பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா தெரியும். இது நம்ம 8 டம்ளர் எடுத்துக்கலாம். இந்த டம்ளர்லேயே நான் 8 டம்ளர் எடுக்க போகிறேன். நம்ம பச்சை அரிசி 8க்கு 1 தான் சேர்க்க போகிறோம், அதிகமாக சேர்க்க போகிறதில்ல. ஒரே ஒரு டம்ளர் பச்சை அரிசி மட்டும்தாம்மா. இப்போ 3 டம்ளர் எடுத்துட்டேன். இதே மாதிரி நம்ம 8 டம்ளர் அளவுகள் அளந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 8 டம்ளர் அளவுகள் அரிசி அளந்து எடுத்துட்டேன். புழுங்கல் அரிசி இந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்திருக்கு. இதோடு நம்ம பாருங்கள், 1 டம்ளர் பச்சை அரிசி தான் சேர்க்க போகிறோம். அதே டம்ளரில் நான் 1 டம்ளர் அளந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போது 1 டம்ளர் பச்சை அரிசி இதை நான் சேர்த்துட்டு இதை நம்ம ஊற வச்சிடலாம். இது தனியாக ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம உளுந்து அளவு பார்க்கலாம் வாங்க. உளுந்து பாருங்கள், இந்த டம்ளர் அளவு 1/4 கிலோ அளவுக்கு பிடிக்கும். 8க்கு 1 டம்ளர் பச்சை அரிசி, 8 டம்ளர் புழுங்கல் அரிசி, உளுத்தம் பருப்பு வந்து 1 டம்ளர் நம்ம எடுத்துருக்கோம். இதோட வெந்தயம் எப்போ போல் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு இதை கழுவி ஊற வச்சு வெளியே ஒரு 1/2 hour போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். நான் மாவு அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இட்லி ஊற்றி இங்கே பாருங்கள், நம்ம இட்லி ஊற்றிருக்க அளவுகள் பார்த்துக்கோங்க. இது எப்படி வெள்ளை வெளியேறுன்னு மல்லிப்பூ மாதிரி உங்களுக்கு இந்த இட்லி கிடைக்குது பாருங்கள். ரேஷன் அரிசி வச்சு தாங்க செய்கிறோம். வெள்ளை வெள்ளையன்னு மல்லிப்பூ மாதிரி இட்லி நம்மளுக்கு கிடைக்குதுங்களா? ரேஷன் அரிசி வச்சு செஞ்சால் சூப்பராக இட்லி எப்போவுமே பஞ்சு மாதிரி தாங்க இருக்கும். நம்ம போடுற அளவுகளை பொறுத்து தான் அளவுகள் கூட சரியாக இருக்கணுங்க. இப்படியே மாவு அரைக்கிறதும் நம்ம சரியாக இருக்கணுங்க. அப்போ தாங்க ரேஷன் அரிசி இட்லி பஞ்சு மாதிரி இட்லியும் தோசையுமே சூப்பராக கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.